முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அனைவராலும் இந்த பதிவை பார்க்க முடியாது. யாருடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றதோ அவர்களால் மட்டுமே இப்பதிவை முழுமையாக பார்க்க முடியும் தங்கமே. தோல்வி உன்னை வாட்டி வதைக்கின்றது என்று நீ கவலைப்படாதே. உன் அப்பா நான் இருக்கின்றேன். உனக்காக நான் ஒன்றை மட்டும் சொல்கின்றேன், கேள். ஒருவன் தன்னுடைய தொழிலில் படுதோல்வி அடைந்த நிலையில் தான் நடந்த வழியில் தெரு முனையில் போவோர் வருவோரை மிகுந்த மன வேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தான். அப்போது எதிரில் உள்ள குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றான். சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்து சென்றான். மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றான். அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது. கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலியை சாப்பிட்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டது. இதை பார்த்த படுதோல்வி அடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள், ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறீர்கள் என்றால் இந்த பறந்து விரிந்து கிடைக்கும் இவ்வுலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது, இனி வரும் காலங்கள் பொற்காலமே என்று அவனே தானாகவே ஒரு தொழிலை தொடங்க சென்றான் தங்கமே. இந்த பரந்த உலகத்தில் நீங்கள் அனைவருமே ஜெயிக்க பிறந்தவர்களே. யாரும் யாரிடமும் தோற்க பிறந்தவர்கள் அல்ல. அதை மட்டும் முதலில் நீ உன் நினைவில் வைத்துக்கொள். நீ வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிப்பாய். உன் மன உளைச்சலே உன் தோல்விக்கான காரணம். முதலில் மன கஷ்டம், கவலை இவை அனைத்தையும் தூக்கி எறிந்து விடு தங்கமே. மற்றொரு உன்னை இகழ்ந்து பேசினால் என்றால் நீ அதற்காக துவண்டு போகாதே. வெற்றி என்ற கோட்டையில் உன்னை கொண்டு வந்து சேர்ப்பதே இந்த அப்பாவின் கடமை. நான் இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். ஓம் முருகா.